குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி பணியமர்த்தி உற்பத்தியை அதிகரித்ததாக கூறி இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக 12.50% இறக்குமதி வரி விதிக்கும் அமெரிக்க திட்டத்தை எதிர்த்து இந்தியா வாதிட உள்ளது. இதுகுறித்து இந்தியா சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: கடந்த மாதம் 1974ஆம் ஆண்டு அமெரிக்க வர்த்தக சட்டத்தின் 301வது பிரிவின் கீழ் கட்டாய தொழிலாளர் பயன்பாடு தொடர்பான விதிகளை சுட்டிக்காட்டி இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக 12.50% இறக்குமதி வரி விதிக்க USTR எனும் அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் முன்மொழிந்தது. இதேபோன்ற நடவடிக்கையை பல்வேறு நாடுகளுக்கும் மேற்கொள்ளவும் அது திட்டமிட்டுள்ளது. இதனை இந்தியா எதிர்த்து வாதிட உள்ளது. வரும் ஜூலை 8ஆம் தேதி நடக்கும் இதற்கான விசாரணையில் மத்திய வர்த்தக அமைச்சக அதிகாரிகளுடன் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம், CI, பிகி, வாகன உதிரிபாக உற்பத்தியாளர்கள் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று இந்திய தரப்பு நியாயத்தை விளக்க உள்ளனர். இந்தியா ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள விளக்கத்தில் கட்டாய தொழிலாளர் பயன்பாட்டை தடுக்க வலுவான சட்டங்கள், நிறுவன ரீதியிலான கண்காணிப்பு அமைப்புகள் நடைமுறையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே USTR வெளியிட்டுள்ள முடிவுகள் சட்ட ரீதியாக ஏற்புடையவை அல்ல என்றும் வாதிடப்பட்டுள்ளது. CII தனது விளக்கத்தில் இந்தியாவின் கொள்கைகள் 1974ஆம் ஆண்டு அமெரிக்க வர்த்தக சட்டத்தின் 301வது பிரிவின்படி நியாயமற்றவை அல்லது பாகுபாடு காட்டுபவை என்று கருத முடியாது என தெரிவித்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் சார்பில் டெல்லியில் சில தினங்களுக்கு முன் வர்த்தக வாரிய கூட்டம் நடந்தது. தொழில்துறை தலைவர்கள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், பிரதமர் மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் நடப்பு 2026-2027 நிதியாண்டில் நாட்டின் ஏற்றுமதி வர்த்தகம் $1 டிரில்லியன், அதாவது 95 லட்சம் கோடி ரூபாய் இலக்கை அடையும். இந்தியா 38 நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை வெற்றிகரமாக முடித்துள்ளதால் உலகின் வளர்ந்த நாடுகளில் 65% நமது வர்த்தக வளையத்திற்குள் வந்துள்ளன. இதனால் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாகியுள்ளன என்றார்.